பாக்கியலட்சுமி சீரியல்ல ஃபர்ஸ்ட் சீன்லயே இந்த மாதிரி இனியா அந்த காம்படிஷன்ல வின் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க பாக்கியாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதா நினைச்சிட்டு ஸ்டேஜ் மேல பாக்கியாவையும் கோபியும் ஒண்ணா நிக்க வச்சு எல்லாரும் முன்னாடியுமே இதுதான் என்னோட அப்பா இதுதான் என்னோட அம்மான்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க பாக்கியாவோ வேற வழியே இல்லாம இனியாவோட நல்ல மொமெண்ட்டை கெடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு ரொம்பவே அமைதியா நின்னுட்டு இருக்காங்க. ஆனா கோபியோ செம்ம ஹாப்பியோட பாக்கியா இனியா கூட நின்னுட்டு இருக்காங்க. ஆனா அப்போ இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி டிவில பார்த்த ராதிகாவோட அம்மாவோ அத உடனடியா ராதிகா கிட்ட காட்ட உடனே இந்த மாதிரி அவங்க 3 பேருமே ஸ்டேஜ்ல சந்தோஷமா குடும்பமா நின்னுட்டு இருக்கறத பார்த்த ராதிகாவும் ரொம்பவே மனசு வருத்தத்தோட கண் கலங்கி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு தன்னோட பொண்ணு மயூரியோட பர்த்டே. ஆனா அதை பத்தி கூட கொஞ்சம் கூட கவலைப்படாம அவங்களோட பொண்ணை பத்தி மட்டுமே கோபி கவலைப்பட்டுட்டு இங்கிருந்து போயிட்டாங்களே, இப்போ நம்மளோட பொண்ணோட மனசு எவ்வளவு வருத்தப்படும் சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு அவங்க திரும்பி மயூரிய பார்க்க உடனே இந்த மாதிரி தன்னோட அம்மா தன்னாலதான் இப்படி கஷ்டப்படுறாங்களான்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்த மயூரியும் அவங்க கிட்ட வந்து இந்த மாதிரி அவங்க மேல தனக்கு எவ்வளவு பாசம் இருக்குன்றதை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அவங்களோட அம்மா கிட்ட, அம்மா எனக்கு நீங்க மட்டும் போதுமா, நம்ம இந்த இடத்த காலி பண்ணிட்டு வேற எங்கேயாவது போயிடலாமா, எனக்கு என்னோட அப்பாவும் வேண்டாம். ஏன்னா அவங்க என் கூட சந்தோஷமா இருக்கதை விட அவங்களோட உண்மையான பொண்ணு கூட தான் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அதனால அவங்களுக்கு எங்க சந்தோஷம் கிடைக்குதோ அவங்க அங்கேயே இருந்துட்டு போட்டுமா, நம்ம அவங்க இல்லாமலேயே சந்தோஷமா வாழ முயற்சி பண்ணலாமா, உங்களுக்கு நான் இருக்கேன் எனக்கு நீங்க இருக்கீங்க அது மட்டும் போதுமான்னு சொல்லிட்டு சொல்ல உடனே தன்னோட பொண்ணு இந்த மாதிரி பேசுறதை கேட்ட ராதிகாவும் இதுக்கப்புறமா தான் எடுத்த முடிவை யாருக்காகவும் மாத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணது மட்டும் இல்லாம அவங்களோட அம்மா கிட்ட, அம்மா நீ ஒண்ணு அண்ணா வீட்டுல போய் தங்கிக்கோ, அப்படி இல்லைன்னா நாங்க எங்க போறோமோ அங்கேயே எங்க கூட வந்துரு, இங்க உன்னோட மாப்பிள்ளைக்காக நீ தயவு செஞ்சு இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது, ஏன்னா இதுக்கப்புறமா அவர் உன்னோட மாப்பிள்ளையும் கிடையாதுன்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டுட்டு ராதிகாவோட அம்மாவும் மனசொடைஞ்சு போய் அழுதது மட்டும் இல்லாம என் பொண்ணுக்கு மட்டும் ஏன் மறுபடியும் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு நிலைமை வருதுன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு ராதிகாவும் இது என்னோட முடிவால வந்த விளைவு, அதனால அத நான் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்லாம, நான் தப்பா எடுத்த முடிவால என்னோட பொண்ணும், நீங்களும் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டீங்க. அதுக்காக என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்லாம, உடனடியா அவங்க ஒரு டெம்போக்கு கால் பண்ணி வர சொன்னது மட்டும் இல்லாம, வீட்ல இருக்க பொருள் எல்லாத்தையுமே ஏத்திட்டு இருக்காங்க அதுல. அது மட்டும் இல்லாம அவங்க அந்த வீட்டோட ஓனருக்குமே கால் பண்ணி, நீங்க எனக்கு அட்வான்ஸ் பணத்த தராம இருந்தாலும் பரவால்ல, நான் இன்னைக்கே வீட்ட காலி பண்றேன்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ இந்த மாதிரி ராதிகா சொன்னத கேட்டுட்டு ஷாக் ஆன அந்த ஓனருமே உடனடியா இந்த விஷயத்த கோபிக்கு கால் பண்ணி சொல்லலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கால் பண்ண, ஆனா அந்த கால ஈஸ்வரி தான் அட்டெண்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஓனர் மூலியமா ஈஸ்வரியுமே இந்த மாதிரி ராதிகா வீடு காலி பண்ணிட்டு எங்கேயோ போக போறாங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த நம்மளோட பையன் கிட்ட சொல்லவே வேண்டாம்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு அந்த விஷயத்த அவங்க அப்படியே கோபிக்கிட்ட இருந்து முழுசா மறைச்சிடுறாங்க. ஆனா இன்னொரு பக்கமா இது எதுவுமே தெரியாத பாக்கியா கிட்ட இந்த மாதிரி ராதிகா வீடு காலி பண்ற விஷயத்த பக்கத்துல இருக்கவங்க எல்லாருமே பார்த்துட்டு வந்துட்டு அவங்க கிட்ட சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு ஷாக் ஆன பாக்கியாவும் உடனடியா இந்த விஷயத்த கோபி கிட்ட சொல்லலாம், கண்டிப்பா அவங்க இவங்களை தடுக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் பேசலாம்னு சொல்லிட்டு நினைக்க, ஆனா ஈஸ்வரியோ இதை கவனிச்சுட்டு உடனடியா பாக்கியாவை தடுத்தது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட எப்பவும் போலயே எமோஷனல் ட்ராமா போட்டு அவங்களோட மனசை மாத்திடுறாங்க. அதனால பாக்கியாவும் இதுக்கப்புறமா நம்ம இங்க பேசி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு உடனடியா ராதிகாவை பார்க்கறதுக்காக அவங்களோட வீட்டுக்கே போயிடுறாங்க. ஆனா ராதிகா எல்லா பொருட்களையுமே ரொம்பவே சோகமா ஏத்தி விட்டுட்டு நடு வீட்டுல ரொம்பவே கஷ்டத்தோட உட்காந்துருக்காங்க. அப்போ அதை பார்த்துட்டு நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கறேன்னு தப்பா நினைக்காதீங்க, நீங்க இப்ப எடுத்திருக்க முடிவு 100% சரியான முடிவு தான் நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்க உடனே ராதிகாவும், நான் தான் எப்பவுமே சரியான முடிவு எடுத்ததே இல்லையே பாக்கியா, ஆனா இந்த தடவையாவது நான் இந்த முடிவை கரெக்டா எடுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களோட பொண்ணுக்காக தான் இந்த முடிவை எடுத்துதான் ஆகணும், அப்படி இல்லைன்னா நேரம் கடந்து போச்சுன்னா எல்லாருமே வருத்தப்படதான் செய்வாங்கன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு பாக்கியாவுமே ராதிகா கிட்ட, என்ன இருந்தாலும் நீங்க கோபி கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு அதுக்கப்புறமா இந்த முடிவு எடுக்கிறது நல்லதுன்னு தோணுது, அதுக்கப்புறம் உங்க இஷ்டம்னு சொல்லிட்டு அவங்க நீட்டா பேசிட்டு அங்கிருந்து கிளம்ப உடனே இந்த மாதிரி பாக்கியா பேசினதை கேட்டுட்டு ராதிகா இன்னுமே கஷ்டத்தோட உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. ஆனாலும் தான் எடுத்த முடிவை மாத்தக்கூடாதுன்ற உறுதியிலயும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த நாள் நைட்டு அங்கேயே தங்கின ராதிகாவும் இதுக்கு முன்னாடி கோபி கூட அவங்களுக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே கஷ்டத்தோட அழுதுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கடைசியா நம்ம ஒரு தடவை பாக்கியாவை பார்த்துட்டு இந்த இடத்த விட்டு ஒரு ஐடியா போயிடலான்னு யோசிச்சுட்டு காலையில இந்த மாதிரி பாக்கியா வாக்கிங் வர நேரமா பார்த்து அவங்கள மீட் பண்ணி அவங்க கிட்ட, நீங்க டிவோர்ஸ் பண்ணப்போ ரொம்பவே கஷ்டப்பட்டீங்களா பாக்கியான்னு சொல்லிட்டு அவங்களோட மனசுல இருக்க கேள்விகளை கேட்க உடனே பாக்கியாவும் ராதிகா கிட்ட உண்மையாவே கோபி டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஏற்பட்ட நன்மையை பத்தி சொன்னது மட்டும் இல்லாம அந்த டிவோர்ஸால தான் இப்போ அவங்க நல்லா இருக்காங்கன்ற விஷயத்தையுமே சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அதனால தான் தன்னோட திறமையை அவங்க கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சுன்ற பாசிட்டிவான விஷயங்களையுமே சொல்ல உடனே இதை கேட்டுட்டு ராதிகாவும், ஆனா நான் இந்த கல்யாணத்துக்கு அப்புறமா தான் என்னோட வாழ்க்கையே தொலைச்சேன், ஆனா உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையே திரும்பி கிடைச்சிருக்கு, என்ன ஒரு பொருத்தம் பாருங்களேன், ஆனா இது எல்லாமே கோபியால தான் நடந்திருக்குன்ற போது வேடிக்கையா இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லாம நான் ஒரேடியா இங்க இருந்து போக போறேன்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் கோபிக்கு தெரியுமா தெரியாதாலாம் எனக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரிஞ்சாலும் கண்டிப்பா அவங்க இதை நினைச்சு எனக்கு தெரிஞ்சு சந்தோஷம் தான் படுவாங்க, ஏன்னா அவங்களோட மனசுக்குள்ள உண்மையாவே உங்களோட குடும்பத்து கூட சேர்ந்து வாழணுன்ற ஆசை தான் இருக்குன்றத அவங்களோட முகத்தை பார்க்கும்போதே எனக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு
ரொம்பவே கஷ்டத்தோட, "தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ நான் உங்களோட வாழ்க்கையில ரொம்ப பெரிய காயத்த ஏற்படுத்திட்டேன்னு" சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போறாங்க. இப்ப இந்த மாதிரி ராதிகா ரொம்பவே கஷ்டப்பட்டு பேசிட்டு போறத பாக்கியா ரொம்பவே சோகத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கமும் இந்த மாதிரி அவங்களோட ஃப்ரெண்டு மூலியமா ராதிகா ஒரேடியா வீட்ட விட்டு காலி பண்ணி போறாங்கன்ற விஷயம் கோபிக்கு தெரிஞ்சது மட்டும் இல்லாம, உடனடியா அவங்க ராதிகாவ பார்க்கறதுக்காக அவங்களோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே ராதிகா இந்த மாதிரி பொருட்கள் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு அந்த வீட்ட விட்டே காலி பண்ணிட்டு போயிடுறாங்க.